இன்றைக்கு ஆண்டவர் நம்முடனே பேச வேண்டி சில காரியங்களை அவர் வைத்திருக்கின்றார். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிறவைகளை நாம் ஜெயித்து முன்னேற முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பைபிளை கையில் வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பைபிளானது ரத்தம் சிந்தி தேவன் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பைபிளில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சத்திய வேத வசனத்துக்குள் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் ஒரு தேவ பிள்ளையாய் இருந்து கொண்டு இயேசுவை விசுவாசித்து இதை வாழ்க்கைக்குள்ளே இந்த வசனங்களை எல்லாம் கொண்டு வந்தால் அந்த மனிதனை இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு மகிமையான ஒரு பொக்கிஷமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்குள் வல்லமை உண்டு, இந்த வார்த்தைக்குள் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை சகல காரியங்களும் உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை வியாதியை சுகமாக்கும். இந்த வார்த்தை வாழ்க்கைக்குள் இருக்கிற போராட்டங்களை மாற்றும். எதிரியாய் வரக்கூடியவர்களை கூட முற்றிலுமாய் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு வார்த்தைனா அது ஆண்டவர் நமக்கு பரிசாய் கொடுத்த பரிசுத்த வேதாகமம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் ரட்சிக்க வந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது 100% உண்மை. பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார், இது எல்லோரும் அறிந்தது. அவர் ரட்சிப்பதற்கு தன்னையே அவர் கொடுத்தார், இதுவும் எல்லோரும் அறிந்தது. ரத்தம் சிந்தினார், முழுவதுமாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகளை துக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், சகித்தார். நன்றாய் நமக்கு தெரியும். இதனுடைய காரியங்கள் பின்னே எப்படி இருக்கும் அப்படின்னா, வார்த்தையாய் இருந்த தேவன், வார்த்தையோடு கூட இருந்த தேவன், அந்த வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்சமாக மாறி மறுபடியும் அவர் வார்த்தையாக நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்தார். இயேசு முக்கியம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. இயேசு முக்கியம்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கூட்டமாக மாறிட்டு இருக்கிறாங்க. வாயில இயேசு, ஆனா என்ன இல்லை, வாழ்க்கைக்குள்ள வார்த்தை இல்லை. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசு 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 இயேசுன்னு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா வாழ்க்கைக்குள்ள வார்த்தை வர வேண்டும். இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஜீவிதம் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்யணும், வர வேண்டும். இயேசு எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை வருவதற்காகத்தான் தன்னை முழுவதுமாக கொடுத்து மறுபடியும் வார்த்தை என்கிற வடிவிலே நம்முடைய கரத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். இதுக்குள் இருக்கிறவைகளை புரிந்து கொள்வதற்கு அவர் ஆவி என்கிற ரூபத்திலே மறைந்து நம்முடைய இருதயத்தில் வந்து விட்டார். சொன்னார், நீங்களே எனக்கு ஆலயம், உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது என்று வேதத்தின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். இப்போ குடும்பங்களிலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே ஏன் பிசாசுடைய போராட்டங்கள் வருகிறது, ஏன் பிசாசுடைய சோதனைகள் வருகிறது, பலருக்கும் தெரிவது இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவ ஞானம் அவசியப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இயேசுநாதர் தான் நமக்காக மரிச்சார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வந்து மரிச்சார் இந்த வார்த்தையை சேர்க்கறதுக்குன்னு. அது மட்டுமல்ல, இயேசுநாதருக்கு பிற்பாடு இயேசு உருவாக்கிய ஒவ்வொரு சீசர்களும், அவர்களுக்கு பின்னே உருவாக்கப்பட்ட சீசர்களும், இப்படியே உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நபரும் இரத்த சாட்சியாக மரித்து அவர்கள் மூலமாகத்தான் இந்த வேதம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது. மிஷனரிகளாக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷர்களாக, போதகர்களாக, அப்போஸ்தலர்களாக உலகமெங்கிலும் அவர்கள் பரவி இந்த வார்த்தையை இன்று இந்த சின்ன கிராமத்திலே நாம் வைத்து தியானிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, ஜனங்களுக்கு போதிப்பதற்கு உதவியாய் இருக்கும்படி அன்று அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். இந்த விருதுநகர் மாவட்டம், இந்த சிவகாசி பகுதியிலே ராக்லாந்து என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி இந்த பகுதிக்கு வந்து ஊழியம் செஞ்சு தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று ஆலயம் கட்டி, பள்ளிக்கூடங்கள் கட்டி, ஹாஸ்பிட்டல் கட்டி, ஆசிரமங்கள் கட்டி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையவே ஆண்டவருக்காக தியாகம் பண்ணினார்கள். அதன் மூலமாக ஆண்டுடைய ஊழியம், ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டவரை குறித்ததான சுவிசேஷம் இந்த விருதுநகர் மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே பரவுவதற்கு இரத்த சாட்சியாக மரித்த அந்த ராக்லாந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாய் இருந்து கொண்டிருக்கின்றார்.
இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போனாங்க, இல்ல, அந்த ராக்லாந்து என்கிற அந்த மிஷனரி மூலமாகத்தான் இன்னைக்கு சிவகாசியில, விருதுநகர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் உருவாகியிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஊழியக்காரிகள் உருவாகியிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான சபைகள் மூலமாக விசுவாச குடும்பத்தார்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாமும் இப்படித்தான் இந்த அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்திலே அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் பல்வேறு ஞானங்களை, புத்திகளை, புத்திமதிகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எதற்கு? யாரையடா விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த சாத்தானை ஜெயிப்பதற்காகத்தானே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார் அல்லவா. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் சத்திய வேத வசனமாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே தேவ ஆவியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆவியும் சத்திய வார்த்தையும் இணையும் போது சாத்தான் நமக்கு முன்னே நிற்கவே முடியாது, பயந்து ஓடி விடுவார். ஹல்லேலூயா.